திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியிருப்போர் நலச் சங்கத்தினர் போராட்டம். திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டுக்குட்பட்ட பட்டுக்கோட்டையார் நகர் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 33 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா கேட்டு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியதன் விளைவாக கடந்த 1999ஆம் ஆண்டு குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்க அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் அதனை எதிர்த்து நபர் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக பட்டா வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது. பிறகு வசிக்கும் பொதுமக்கள் அரசு நிர்வாகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கை திரும்ப பெற்றுக் கொண்ட நிலையில் மாவட்ட நிர்வாகம் அரசு நிர்ணயித்த கிரைய தொகையை செலுத்தி பட்டா பெற்றுக்கொள்ள வலியுறுத்தியது. இதற்காக வங்கியில் பணம் செலுத்த உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தும் பட்டா வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும், தொடர்ந்து இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகும் காலதாமதம் செய்யப்படுவதாக கூறி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி பட்டுக்கோட்டையார் நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தை சேர்ந்த பெண்கள் உட்பட பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் தங்களை நேரடியாக சந்தித்து பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி 55வது வார்டு பட்டுக்கோட்டையினர் வடக்கு பகுதியில் காசா 736-1 பகுதியில் ஒரு 3 ஏக்கர் 18 சென்ட் நிலத்துல ஏறத்தாழ 196 குடும்பங்கள் 33 வருஷமா குடியிருந்துட்டு இருக்கோம். இவங்க தொடர்ந்து பட்டா கேட்டு போராடிட்டு இருக்கோம். இதுக்கிடையில 1999ஆம் ஆண்டு நிலக்கரகத்தின் பேரில் பட்டா வழங்கலாம் என்று அரசு அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தாங்க. அது ஏற்கனவே 5 தனியார் நபர்கள் இருந்ததை கேன்சல் பண்ணிட்டு குடியிருப்போருக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவு போட்டது. அப்போது இருந்த ஐயாருடைய தவறான நடவடிக்கையின் காரணமா அவங்க வேலை இருக்கிற கேன்சல் பண்ணாமையே அங்க குடியிருக்க எங்களுக்கு 72 பேருக்கு கோயில் கட்டமா பணம் வாங்கிட்டு பட்டா கொடுக்குறாங்க. நாங்கள் பட்டா வாங்கியிருக்கோம். அதுக்கடையில் என்னன்னா 5 நபர்கள் ஒருத்தர் வழக்குக்கு போறாரு. வழக்கு நீண்ட காலமா நிலுவையில் இருந்ததன் காரணமா காலம் கடந்து கொண்டே போயிட்டு இருந்தது. இப்ப குடியிருப்போர் சங்கமும் அரசு முயற்சி எடுத்து உயர்நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு வழக்கே இல்லாதவருக்கு தீர்வு கொண்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல அந்த 5 நபர்களும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒப்படையை ரத்து பண்ணிட்டு குடியிருக்கிற மக்களுக்கே பட்டா கொடுத்துருங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்ப 72 பேர் வாங்கின பட்டா செல்லாது, நீங்க திரும்ப பணம் கட்டணும்னு சொல்றாங்க. அதற்கு நாங்க எல்லாம் பேசி சமாளிச்சு பணம் கட்டுறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டோம். இப்ப மாவட்ட அளவிலான வேலைகள் முடிச்சு சென்னை நிக்குது மாசக்கணக்கா. இப்ப பட்டா இல்லாதனால பல வீட்டுக்கு கரண்ட் இல்ல, குடிக்கிற பைப் இல்ல, பல்வேறு சிரமங்களுக்கு தொடர்ந்து ஆளாயிட்டே இருக்கும். இது மனுநீதி நாள். இன்னைக்கு தீர்வு கிடைக்குங்கிற முறையில பல மனுநீதி நாள் மனு கொடுத்துட்டோம். ஆனா இன்னை வரைக்கும் தீர்வு இல்லை. அதாவது தமிழக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு வர ஏற்பாடுல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கலெக்டர் வழியா இன்றைக்கு சங்கத்தின் சார்பிலும் நாளைய தினம் அனைத்து மக்களும் தனித்தனியாக ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புற ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் எவ்வளவு நாள் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லுகிற வரை வீடு திரும்புறதில்லை என்று இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். சம்பந்தப்பட்ட அதிகாரி இங்கு பதில் சொல்லும் வரை நாங்கள் கலந்து போவதில்லை.